பாக்குறவன் பல்லெல்லாம் புடுங்குற தன்னோட சொந்த பையனையே டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட லவ்வரை அவ கண்ணு முன்னாடியே கொண்டு ஹெட் எடுத்துட்டு அவங்களோட பெட்ரூம்ல வச்சு நீ தினம் இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. குடிக்கிறதுக்கு கூத்தாடுறதுக்குன்னு மட்டுமே ஃபோர்ஸ் ஜெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரங்கர்ட்ஸை வச்சுட்டு ஒரு கவுன்சில் கிரியேட் பண்ண. இந்த மாதிரி பல வேலையெல்லாம் பார்த்தா ஒரு சைக்கோ கிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ரஷ்யாவை சேர்ந்த 17th செஞ்சுரியில ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஜார் பீட்டர் தி கிரேட் அப்படின்ற கிங். தன்னோட எனிமீஸ பர்சனலி தன்னோட கையாலேயே எக்ஸிக்யூட் பண்றதுல சந்தோஷம் அடைகிறவர் தான் இவர். எஸ், நார்மலி எக்ஸிகியூஷன் அப்படின்னா சர்வன்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜார் பீட்டர் தி கிரேட் மட்டும் தன்னோட சொந்த கையிலேயே தன்னோட எனிமீஸ கையால எக்ஸிக்யூட் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுறவர். சைல்ட்ஹுட் டிராமானால, சைல்ட்ஹுட்ல நிறையவே மோசமான கெட்ட விஷயம் அவருக்கு நடக்கிறதுனால அந்த டிராமானால இவர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிக்கிற மாதிரியான ஒரு டிசார்டர் இவருக்கு இருந்திருக்கு. யூடாக்சியா அப்படிங்கிற தன்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் வில்லிமான்ஸ் அப்படின்ற ஒருத்தனை லவ் பண்றா அப்படிங்கறத தெரிஞ்சதும் அவனை புடிச்சிட்டு வந்து இவ கண்ணு முன்னாடியே அவனை பயங்கரமா இம்ப்ரெசன் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணி அவனோட ஹெட்டை வெட்டி எடுத்துட்டு போய் ஆல்கஹால்ல பிரிசர்வ் பண்ணி இந்த தன்னோட வைஃப் யூடாக்சியா பெட்ரூம்லயே வச்சு நீ தினம் அதை பார்த்து கஷ்டப்படணும் அழணும்னு சொல்லி வச்சு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்தவர் தான் இந்த ஜார் பீட்டர் தி கிரேட். ஜார் பீட்டர் தி கிரேட்டோட பையன் அலெக்சி ட்ரீசன் கமிட் பண்ணும்போது, அதாவது இவருக்கு அகெயின்ஸ்டா சில விஷயம் பண்ணும்போது, இவரை டீத்ரோன் பண்ண ட்ரை பண்ணும்போது அலெக்சியை புடிச்சிட்டு வந்து இம்ப்ரெசன் பண்ணி மோசமான முறையில டார்ச்சர் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருப்பாரு ஜார் பீட்டர் தி கிரேட். தன்னோட வீட்டு கதவை ஓபன் பண்ணா எனக்கு பாக்குறதுக்கு கடல் தான் தெரியணும், வாட்டர் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுப்பு நிலத்துலதான் நான் என்னோட கேபிட்டலை பில்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த மக்கள் எல்லாரையும் ஃபோர்ஸ்ட் லேபர்னால வேலை வாங்கி அவங்க மால் நியூட்ரிஷன்னாலையும் டிசீஸ்னாலையும் ஃபோர்ஸ்ட் லேபர்னாலையும் 2 லட்சம் பேர் ஒரே டைம்ல இறந்து போயிருப்பாங்க. 2 வருஷத்துல அந்த கேபிட்டலை பில்ட் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கும்போது 2 லட்சம் மக்கள் இறந்து போயிருப்பாங்க. வெஸ்டர்னஸ் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ் தான் போடணும், ட்ரெடிஷன் ஒண்ணு வேண்டவே வேண்டாம், ட்ரெடிஷனை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பீப்புள் எல்லாரையும் வெஸ்டர்னைசேஷன் ஃபாலோ பண்ணுங்க, யார் யாரெல்லாம் பெரிய மீச தாடி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு வந்து கிளீன் ஷேவ் பண்ணி விடுறதையே இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்கேஸ் யாராவது கிளீன் ஷேவ் பண்ண அலோ பண்ணல, நான் பெரிய மீச பெரிய தாடி தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பே பண்ணி டாக்ஸ் பே பண்ணி டோக்கனும் கொடுத்திருக்காங்க. அந்த டோக்கன்ல the beard is a superfluous burden அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை அவங்க எப்பவும் கையில வச்சுட்டே தான் இருக்கணும். தன்னோட கோர்ட்லயே ஜாலி கம்பெனி அப்படின்னு ஒரு கவுன்சில் வச்சிருந்தவர் தான் ஜார் பீட்டர் தி கிரேட். அதாவது எப்பப்பெல்லாம் இவர் ஜாலி மூட்ல இருக்காரோ அப்பப்பெல்லாம் ஃபூல்ஸ் ஜெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரங்கர்ஸ், கொஞ்சம் குடிகாரங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு ஜாலி பண்றதுக்காகவே இந்த ஜாலி கம்பெனி அப்படின்னு ஒரு கவுன்சில் வச்சிருந்திருக்காரு. வார்ட்ரோப்ல தூங்குறது ஹேபிட்டா வச்சிருந்திருப்பாரு. எல்லாரும் பெட்ல படுத்து தூங்கும் போது ஜார் பீட்டர் தி கிரேட் மட்டும் வார்ட்ரோப்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது இந்த ஜார் பீட்டர் தி கிரேட்டுக்கு சுத்தமாவே கிடையாது. டென்டிஸ்ட் எப்படி பல்லு புடுங்குவாங்க, எந்த மாதிரி ஒரு பல்ல ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது சில பேர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஜார் பீட்டர் தி கிரேட் யார் யாருக்கெல்லாம் பல்லுல பிரச்சனை இருக்கோ தன்னோட கோர்ட் பீப்புள், சர்வன்ட், சோல்ஜர்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களெல்லாம் புடிச்சு வச்சு அந்த ப்ராப்ளமான பல்ல புடுங்கி விட்டுருக்காரு. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இல்லாத பல்ல கூட புடுங்கி விட்டுருக்காரு. தன்னோட பல்ல புடுங்கிறது தன்னோட ஒரு ஹேபிட்டா வச்சிருந்திருக்காரே தவிர அதை அவர் ஒரு ட்ரீட்மெண்டா பார்க்கல. அண்ட் இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் சர்வன்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே இருந்து தான் கலெக்ட் பண்ண இந்த பல்லு எல்லாத்தையும் ஆல்கஹால்ல பிரிசர்வ் பண்ணி பத்திரமா ஒரு ட்ராஃபி மாதிரி வச்சுட்டு இருந்தார். வெஸ்டர்னைசேஷன் மட்டுமே பிடிச்ச இவரு, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ட்ரெடிஷனை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற இவரு தான் கண்ட்ரியோட ட்ரெடிஷனை யாராவது ஃபாலோ பண்ணா அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு அவங்கள பார்த்து மார்க் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் பீப்புள் அவங்க ஃபாலோ பண்ற ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ், ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து மார்க் பண்ணி சிரிக்கிறதுக்குனே ஒரு குரூப்பை வச்சு அவர் உட்காந்து கூட்டமா உட்காந்து மார்க் பண்ணி சிரிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு 6 feet 8 inches இருக்கிறதுனால இவர் பாக்குறதுக்கு ஒரு ஜெயண்ட் மாதிரி தான் இருந்திருக்காரு. அதனால இவரை செகண்ட் கோலியாத் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஜார் பீட்டர் தி கிரேட் சம்டைம்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்றதுனால இவரை பார்த்து நிறைய பேர் பயந்து நடுங்கியிருக்காங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் யூடாக்சியாவோட லவ்வரை கொலை பண்ணி அந்த ஹெட்டை பெட்ரூம்ல வச்சு அவங்கள குடும்பப்படுத்தினது மட்டும் இல்லாம யூடாக்சியாவை நீ நன் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி நன்னாக வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ்ல கேத்ரின் அப்படிங்கிற தன்னோட செகண்ட் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணி 13 குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்திருக்கும். இந்த 13 குழந்தைங்களையும் எதுவுமே உயிரோட இருந்திருக்காது. எல்லாமே குட்டி குழந்தைங்களா இருக்கும்போதே இறந்து போயிருப்பாங்க. 2 பொண்ணுங்க மட்டும்தான் அடல்ட்ஹுட் வரையும் உயிரோட இருந்திருப்பாங்க. ரொம்பவே வியர்டா ரூல் பண்ண சம் பீப்புள் சைக்கோ கிங்னு கூட சொல்ற இந்த ஜார் பீட்டர் தி கிரேட் மாதிரி வேற ஏதாவது கிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல அவங்களோட நேம் சொல்லிட்டு போங்க. அவங்கள பத்தி நான் பேசுறேன்.